நண்பர்களே, அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பசிக்குதுன்னு பைக் சுத்திட்டு இருக்கும்போது கையில் எவ்வளோக்குன்னு பார்த்தா ஒரு 50 ரூபா தான் இருந்துச்சு. சரி என்னதான் சாப்பிடலான்னு சைடில் பார்த்தா பேரே இல்லாத பீஃப் கடையில் பீஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க நண்பர்களே. நாமளும் போய் 50 ரூபாய்க்கு சொல்லிட்டு பார்க்க இந்த கடை என்னவோ ரொம்ப சின்னசாக ஒரு ரூம் அளவு தான் இருந்துச்சு. ஆனாலும் உட்காந்து சாப்பிட்றவங்களோட பார்சல் வாங்கிட்டு போகிறது நிறைய பேர் வந்தாங்க. நம்ம 50 ரூபாய்க்கு பீஃப்னு சொன்னோடனே கறி எடுத்து நல்லா மாவில் அந்த பக்கம் இந்த பக்கம் அலசி எண்ணெயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சு அதை நம்மளுக்கு போட்டதில்லை, நம்ம முன்னாடி போட்டது. அதுக்கப்புறமா நம்மளுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கறி எடுத்து எண்ணெயில் போட வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சு நமக்கும் அந்த கறியை தந்து கொடுத்தாங்க. நல்லா எடுத்து அமுக்கி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அவங்க கொடுத்த கறியை பெப்பரில் அந்த பக்கம் இந்த பக்கம் அலசி பார்த்துட்டு வாயெல்லாம் போட்டோம் பாருங்க. ஆஹா, அருமையான டேஸ்ட்டுங்க. அப்புறமேட்டுக்கு அந்த கறியவும் ஒரு பீஸ் வெங்காயத்தையும் எடுத்து வாயில் வச்சு பார்த்தோம் பாருங்க. அந்த கறியை மெண்டோன்னு சொர்க்கத்துக்கே போயிட்டேங்க. அப்புறமேட்டுக்கு அந்த கறி எடுத்து கொஞ்சம் பிச்சு நல்லா அமுக்கி பார்த்தேன், ஏதோ நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அந்த கடைசியாக இருக்கும் பாருங்க பக்கோடாவும் அந்த வெங்காயத்தையும் சாப்பிட்டா வரும் பாருங்க ஒரு சுகம், அந்த மாதிரிங்க. நாமளும் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. நீங்களும் இது மாதிரி எதுக்கு சாப்பிட்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.